ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு நான் போன வீடியோ போட்டதுக்கு. என்னென்னா, இது மாதிரி நீங்கள் வந்து NVMe கார்டு வந்து இதிலே போடலாம், அது எப்படின்னு சொன்னார். அது எப்படின்னு சொன்னார் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வைஃபை ஸ்லாட் இருக்குல்ல, இந்த வைஃபை ஸ்லாட் இருக்குல்ல, இது வந்து A and E கீ வந்து வைஃபை ஸ்லாட்டு. நம்ம NVMe SSD வந்து M ஸ்லாட்டு. இதுக்கு வந்து ஒரு அடாப்டர் வாங்குற மாதிரி இருக்கும். இந்த அடாப்டரை வந்து இதில் இந்த வைஃபை கார்டை எடுத்துடணும். எடுத்துகிட்டு இங்கே ஸ்க்ரூ இருக்கும், இந்த ஸ்க்ரூ தெரியுதா, இந்த ஸ்க்ரூவை எடுத்துகிட்டு நம்ம இந்த வைஃபை இதை எடுத்துகிட்டு அங்கே வந்து அந்த அடாப்டரை போட்டுடணும். போட்டுட்டு அதில் வந்து நம்ம NVMe SSD வந்து போட்டுக்கலாம். அப்படி போட்டால் சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகும். அந்த அடாப்டர் எவ்வளோன்னு பார்த்தா 500 மேலே வருது. இப்போ வந்து எனக்கு ஒய்ஃபை கண்டிப்பாக தேவை. அதை வச்சு தான் அப்லோட் பண்ணுறது இதெல்லாம் யூஸ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு ஒய்ஃபையும் தேவை. அதனால் நான் வந்து எப்படியும் ஒய்ஃபை டாங்கல் வாங்கி ஆகணும். அது வந்து ஒரு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு 500 வருது. இந்த 1000 வந்து நம்ம 128 GB SATA SSDயே வாங்கிடலாம். ஒய்ஃபை அடாப்டரும் அந்த டாங்கிலும் வாங்குறது. அப்படியே டாங்கிள் வாங்கினாலும் அதில் வந்து ஒய்ஃபை ஸ்பீடு வந்து அந்த ஃபுல் ஸ்பீடு வராது. ஏன்னா நம்ம USB இதில் தான் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஒய்ஃபை வந்து அந்த ஃபுல் ஸ்பீடு கொடுக்காது. என்ன பண்ணாலும் ரேஞ்சும் கம்மியாக தான் வரும். இது கொடுக்குற அளவுக்கு அந்த ஒய்ஃபை டாங்கல் கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இங்கேருந்து வர இந்த அடாப்டரை மவுண்ட் பண்ணுறதுக்கு இங்கே ஸ்க்ரூவே இல்லை. பார்த்திங்கன்னா தெரியும், ஸ்க்ரூ இல்லாதனால அந்த இதை மவுண்ட்டும் பண்ண முடியாது. அதனால் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அதனால் இந்த ஸ்க்ரூ பிரச்சனையும் இருக்குது. அதனால் அதையும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அப்படி அடாப்டர் இதெல்லாம் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் பரவாயில்ல, இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது, உங்களுக்கு ஒய்ஃபைலாம் தேவையில்லை, நான் வந்து ஈத்தர்நெட் கேபிள் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து இது கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் ஒரு விதத்தில் ஏற்கனவே வந்து நிறைய செலவு பண்ணிட்டேன். அதுக்கே வீட்டில் திட்டிருக்காங்க, இவ்வளோ செலவு பண்ணிட்டுருக்கேன்னு. ஆனால் இப்போ இது மிஸ் ஆச்சுன்னா இதுவும் எனக்கு வேஸ்ட்டு தான். அதனால் நான் இந்த திருப்பி அடுத்த வீடியோவில் SATA SSDயே வாங்கி ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். SATA SSD வந்து நேற்றே ஆர்டர் கொடுத்துட்டேன், இன்றைக்கி வந்துடும் நினைக்கிறேன். இன்றைக்கி எடுக்கிற வீடியோ வந்து நாளைக்கு வரும். ஆனால் அந்த வீடியோவும் பாருங்கள். SATA SSD வந்து எப்படி இதில் மவுண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.